அது நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஷரியில இருக்கும். அப்போ அந்த ட்ரெஷரியோட ஃபண்ட் அப்படின்றது நம்ம எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறதுக்கு ரிஸ்க் ஃப்ரீ அசெட் அப்படின்றது நம்மளோட ட்ரெஷரி அப்படின்றதுல இன்னும் எவ்வளவு நாளைக்கு நமக்கு எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது ரிவார்டு எங்க இருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு ட்ரெஷரியை தான் இப்ப நம்ம ஓப்பன் பண்றோம். அந்த ட்ரெஷரி அப்படின்றது இன்னைக்கு ஒர்த்து அதோட ஒர்த்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிசி கால்குலேஷன் பிரகாரம் 1,42,297 ஒர்த் ஆஃப் டிடிசி அப்படின்றது நம்மளோட ட்ரெஷரி அப்படின்னு சொல்லக்கூடியதுல ட்ரெஷரி லெவல் இருக்கு. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவார்டு இங்க இருந்து தான் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ். அப்போ இங்க இருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டுக்கு எங்க இருந்தெல்லாம் ஃபண்டு வருது அப்படின்னா நம்ம பாண்டு மூலியமா பை பண்றது பிளஸ் பிக்ஸ்டாப்ல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியன்ஸ்க்கு மேல ட்ரேட் நடக்குது. அதன் மூலியமா வரக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி அப்படின்றதும் இந்த இடத்துக்கு வருது ட்ரெஷரிக்கு. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்ஜிஎன்எஸ் செல் பண்ணும்போது 5% கட் ஆயிருதுல பேனிங் ஆகக்கூடிய அந்த 2.1%ன்றது இங்க ஆல்ரெடி 1 எல்ஜிஎன்எஸ் கூட ஒன்று வச்சிருக்கோம். பட் அங்க பேனிங் ஆகுறது இந்த ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டோட வேல்யூவை வந்து கூட்டிக்கிட்டே வரும். ஓகேங்களா? 2.1%ன்றது அங்க அழியுது. பட் அதுக்கு ஈவனா வச்சிருக்கக்கூடியது இங்க இருக்கும், அது கூட்டிட்டு இருக்கும். மூணு விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஃபண்டு நமக்கு லோன் லெண்டிங் அண்ட் போரோயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அசெட்டா நம்ம கொடுத்து வாங்கக்கூடியது மூலியமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். இப்ப 4 விதமான ப்ராஃபிட் வந்து நமக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெஷரி அப்படின்றதுதான். இதோட ஃபண்டு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றதான் இப்போ மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். இங்க இருந்துதான் நமக்கு எவ்ரி 8 ஹவர்ஸ் நமக்கு என்ன ரேஷியோல ப்ராஃபிட் கொடுக்கணும்ன்ற மெக்கானிசம் நிர்ணயம் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கு. அப்போ நம்ம பேக் எண்ட்ல எவ்வளவு ரிஸ்க் ஃப்ரீ அசெட்ன்றது இருக்கு. ஏன்னா பெரும்பாலான பேர் இப்ப சார் சொன்ன மாதிரி பேனிக் செல்லிங் அப்படின்றது இங்க 0 ஆயிடுச்சுன்னா என்ன, அப்ப நம்ம முன்னாடி அதை முந்திக்கிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இதை வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. பட் இங்க நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ அசெட் அப்படின்றது பேக் எண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் அப்படின்றது இங்கனுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது நம்மளோட ஆர்ஜின் என்ஜினியர்ஸ் அப்படின்றதுல லிக்விடிட்டி பூல். இது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ அசெட்னு சொல்லக்கூடியது. லிக்விடிட்டி பூல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பிக்ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுல நம்மளோட எல்ஜிஎன்எஸ்ல எவ்வளவு அசெட் இருக்கு அப்படின்னா 448.3 மில்லியன் லிக்விடிட்டி இருக்கு. இப்ப 448.3 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன் அப்படின்றது 10 லேக் அப்படின்றது இங்க கால்குலேஷன் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது இருக்கு. அங்க இருக்கிறது ரிஸ்க் ஃப்ரீ அசெட் நமக்கு பேக் ஹேண்ட்ல சப்போர்ட்டுக்கு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் ஷாப்ல இருக்கிறது நீங்க எவ்வளவு டாய் கொடுத்தீங்கன்னாலும் எல்ஜிஎன்எஸ் வாங்கலாம், எவ்வளவு எல்ஜிஎன்எஸ் கொடுத்தாலும் எவ்வளவு டாய் வாங்கிக்கலாம் அப்படின்றதுதான் இங்க. அப்ப அந்த வகையில இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டாய் இருக்கு, 224.2 மில்லியன் ஒர்த் ஆஃப் எல்ஜிஎன்எஸ் இருக்கு. அதை கவுண்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 52 லட்சத்து 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 5,23,02,297 எல்சிஎன்எஸ் அப்படின்றத பை பண்ணக்கூடிய ஒரு குளம் லிக்விடிட்டி இருக்கு. அப்போ இங்க எல்ஜிஎன்எஸ் கொடுத்து டாயா எடுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 22,42,20,725 ஒர்த் ஆஃப் டாய் அப்படின்றது இங்க இருக்கு. அப்ப ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த டாயில இருந்து டிவைட் பை எல்ஜிஎன்எஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்குரிய கரண்ட் பிரைஸ் என்ன 4.28. நம்ம ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக இதை நம்ம தெரியப்படுத்துவோம்.
ஏன்னா விலை நிர்ணயம் அப்படின்றது ஒரு மனிதரோட கட்டுப்பாடுல இல்லை. இங்க லிக்விடிட்டி போன்றது எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். அப்போ 2,24,230,873 அப்படின்றது வந்து டாய் அப்படின்றது இருக்கு. அப்போ இத டிவைட் பை எம்பிஎன்எஸ் எவ்வளவு இருக்கு? 52 300. அப்போ 4.28 அப்படின்றது இதோட ஒர்த். எல்ஜிஎன்எஸ் வந்து ரேட் என்ன நிர்ணயம் ஆகுது அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க, விலை நிர்ணயம் அப்படின்றது 4.28 அப்படின்ற இந்த பிரைஸ் எங்க முடிவாகுது அப்படின்னா 4.2873 அப்படின்றது இங்க வந்துச்சு. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டாய் டிவைட் பை எல்ஜிஎன்எஸ் கவுண்ட். டாயோட கவுண்ட் டிவைட் பை எல்ஜிஎன்எஸ் ஓட கவுண்ட் ஈக்குவல் டு என்ன? இன்னைக்கு எல்ஜிஎன்எஸ் ஓட பிரைஸ் அப்படின்றது இங்க நமக்கு கால்குலேஷன் ஆகுது. அதாவது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், டாய் டிவைட் பை எல்ஜிஎன்எஸ் ஓட கவுண்ட், இது ரெண்டுமே கவுண்ட் ஈக்குவல் டு எல்ஜிஎன்எஸ் ஓட பிரைஸ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிக்விடிட்டி பூல்ல, அதாவது லிக்விடிட்டி பூல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, இது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இங்க லிக்விடிட்டி பூல் அப்படின்றது இருக்கும். அந்த லிக்விடிட்டியில எவ்வளவு டாய் இருக்கு, எவ்வளவு எல்ஜிஎன்எஸ் இருக்கு, அப்போ என்ன கவுண்டிங்ல இருக்கு, அதோட ஒர்த் எவ்வளவு. ஒர்த்துன்றது 223 மில்லியன், ரெண்டு சேர்க்கும் போது 446.4 மில்லியன். அப்போ டாய டிவைட் பை டாயோட கவுண்ட், கவுண்ட் பிளஸ் எல்ஜிஎன்எஸ் ஓட கவுண்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதோட பிரைஸ் நமக்கு இங்க கிடைக்குது. இது இப்போ உள்ள கரண்ட் ரெக்கார்டிங். பட் நம்ம இன்னைக்கு அனுபிஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பிளாக் செயின் அப்படின்றது நம்ம இப்போ அந்த ஸ்டார்டிங்ல இருக்கோம். ஓகே, மறுபடியும் அதை காமிச்சுட்டே நான் வந்துடுறேன். இப்போ நம்ம ஜாயின் ஐஎல்ஓ அப்படின்றதுல இது என்ன போயிட்டு இருக்கு, தேர்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ன்றது 100 மில்லியன், செகண்ட் ரவுண்ட்ன்றது 60 மில்லியன், இப்போ தேர்ட் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா 60 மில்லியன். அப்போ இப்போ என்ன ரவுண்ட்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஜாயின் ஐஎல்ஓ அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணும்போது காப்பிபாரா அப்படின்ற ஒரு லான்ச் பேடு தான் நமக்கு இதெல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஐஎல்ஓ அப்படின்றது பாத்தீங்கன்னா இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 14,436 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்போ ரவுண்ட் 3 அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஒரு ரவுண்ட் அப்படின்றது ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் நமக்கு ஓபன் ஆகும். 3 டைம்ஸ்ல அதிகபட்சம் இங்க பை பண்றது செல் பண்றது எவ்வளவு அப்படின்னா 1000 டாயில இருந்து அதிகபட்சம் 1,00,000 டாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு வாங்கலாம். ஒரு நபர்ன்றது மினிமம் 1000ல இருந்து அதிகபட்சம் 1 லேக் டாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இது எப்போ டைமிங்னா டைனமிக் மெத்தட் பிரகாரம் இது ஒரு நாளைக்கு 3 டிப் ஓபன் ஆகுது. அது இப்போ லாஸ்டா 18ஆம் தேதி 19:35 யூடிசி டைம் பிரகாரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகி பை பண்ணிருக்கு. அப்போ இதுல இப்போ இந்த சுற்று முடிஞ்சிருச்சா அப்படின்னா இந்த சுற்று முடிஞ்சிருச்சு, எண்டட் அப்படின்றதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த ஐஎல்ஓ அப்படின்றது எதற்கானது? நம்மளோட அனுபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செலக்டிவ் பிரைவசி பிளாக் செயின் அப்படின்றது லான்ச்சிங் அப்படின்றதுக்கு உண்டான 8ஆம் தேதி ஏப்ரல் 8ல இது அதிகாரப்பூர்வமா லான்ச் பண்ணப்பட்டாலும் இன்னைக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்டூல் அப்படின்றதோட அதிகாரப்பூர்வமா இதோட ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. பிக்கெட் அப்படின்றதுல இது முடிஞ்சிருச்சு. அது மாதிரி ஒவ்வொரு
பிளாட்ஃபார்ம்லயும் இதோட யூசர் ஃப்ரெண்ட்லி எப்படி பண்ணணும் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஐஎல்ஓல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அனுபிஸ் ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்எஃப்டி அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஜிஎல்ஜிஎன்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்குண்டான ஒரு கவர்னன்ஸ் டோக்கன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா வெறுமனே பார்த்தீங்கன்னா 2,10,000 தான் அதோட ஒர்க்கு. இது எல்லாமே வந்து பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று இண்டிவிஜுவலான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இதே நேரத்துல ஐஎல்ஓவும் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஐஎல்ஓல கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளோட எல்ஜிஎன்எஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களே இதை வந்து பை பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 160 அப்படிங்கிறது 160 மில்லியன்றது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்டும் செகண்ட் சுற்றும். இப்போ 3வது சுற்று போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல இப்போ இதை பத்திய ஃபுல் டீடைல்ஸ் நீங்க எங்க பாத்துக்கலாம். இது ஐஎல்ஓ போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு புரிதலுக்காக இதை நம்ம போட்டிருக்கோம். பேக்ல வந்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் டெக்ஸ் ஸ்கிரீனருக்கு வரேன். டெக்ஸ் ஸ்கிரீனருக்கு வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு எல்ஜிஎன்எஸ் காய் அப்படின்றது 224 அப்படின்றது இது ஓவர் வேல்யூ இவ்வளவு. ஆனா கவுண்ட் வைஸ் இந்த இருக்கு. இந்த 224 அப்படின்றதோட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த 224ஓட 160 அப்படின்றத நம்ம சேர்க்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்டும் நடந்த சுற்றோடது. அப்போ 160 சேர்க்கும் போது 224 பிளஸ் 160 அப்படின்னா 384 384 அப்படின்றது இப்போ லிக்விடிட்டியே நம்மகிட்ட டாய் நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல இது என்னன்னா பாலிகான் பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி பூல்ல 224 இருக்கு. அனுபிஸ் அப்படின்ற அந்த பிளாக் செயின்ல ரன் ஆக போகும்போது அதற்குரிய டாய் அப்படின்றது 160ன்றது முதல் சுற்று 2வது சுற்றும் முடிஞ்சது. 3வது சுற்று இப்போ போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம கணக்கு சேர்க்கல. இப்போ இந்த வகையில இன்னைக்கு இருக்கிற எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்றத இங்க பாருங்க. இந்த எல்ஜிஎன்எஸோட பிரைஸ் அப்படின்றது நமக்கு பிரசன்ட்ல இருக்கிற ஃபண்ட் அப்படின்றது நமக்கு பேக்கெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்டு. ரெண்டாவது லிக்விடிட்டி பூல்ல பிக்ஷா பண்றதுல இருக்கிறது 224. நமக்கு அனுபிஸ் அப்படின்ற பிளாக் செயின்ல ஐஎல்ஓல 160ன்றது முடிஞ்சது. இப்போ 3வது ரவுண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 3 விஷயத்தையும் சேர்த்து இந்த 2 லிக்விடிட்டி பூலையும் சேர்த்து எல்ஜிஎன்எஸ் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.34 அப்படின்றது இங்க நமக்கு ரேட்டா நிர்ணயம் ஆகுறதுக்கு இந்த அனுபிஸ் அப்படின்றதோட